அது வந்து ஆக்சுவலி ஹாட் ஸ்டாரில் வெளிவர வேண்டிய படம். ஆனால் அது வந்து தியேட்டரில் வந்து ரொம்பவே ஹிட்டான படம். அந்த வெற்றி உங்களுக்கு கூடுதல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சா? கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு தான். கான்ஃபிடென்ட் வந்து முன்னாடியே கொடுத்து எனக்கு வந்து வாழை பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் வந்து மக்கள் என் மீது முன்னாடியே வச்சுருந்தேன். இப்போ வாழை இந்த இடத்துல பண்ணலாம், ஆர்டிஸ்ட் பெருசாக இப்படி சொன்ன மாதிரி நம்மளை வச்சு மட்டுமே பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த கான்ஃபிடென்ட் முன்னாடி வந்துடுச்சு. எப்போ வந்தது? நான் இப்போ மாமன்னெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னோடய சினிமாவை பார்ப்பதற்கு அதை நம்புவதற்கு இங்கே மக்கள் ரெடியாக இருக்காங்க. அதோட நம்பர்ஸ் வேணால் மாறுபடலாம், அதோட விஷயங்கள் மாறுபடலாம், பட் அந்த சினிமாவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்புவதற்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. நம்ம என்ன மாதிரியான கதையும் சூஸ் பண்ணலாம், நம்மளை நம்பி ஒரு கதை பண்ணலாம் அப்படின்லாம் நம்பிக்கை வந்துடுச்சு. வாழையோட சக்ஸஸ் எப்படி என்ன கொடுத்துச்சு அப்படின்னா பொறுப்பு தான் கொடுத்துச்சு பயங்கரமாக. இங்கே வெறுமனே இப்போ சொன்னீங்களா நீங்கள் திருப்பி மாரி செல்வராஜுக்காக மட்டுமே அப்படின்னு ஒன்று வரும்போது, அப்போ இன்னொரு அடுத்த படங்கள் வரும்போது நான் என்ன ஒரு கதை யோசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ முழுசாக என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீ இதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு நான் என்னோடய கதைன்னு சொன்னால் கூட அதுக்குள்ளே வேறு டைமென்ஷன் இருந்துச்சு. முழுக்க வாழை என்னோட கதைனாங்கன்னொன்னே நான் இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த ஒருத்தன் அப்படிங்கிற மக்கள்கிட்ட சேர்த்துட்டு கொண்டு போய் இப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒருத்தன் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான கதைகளை சூஸ் பண்ணுவான், என்ன மாதிரியான சினிமா மக்களுக்கு காட்டுவான் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் ஏதாவது பயங்கரமாக எனக்கு ஒன்று கிடைக்குது, எனக்கு ஒரு காசு கிடைக்குது, எனக்கு பயங்கரமான ஒரு டெக்னிக்கல் டீம் கிடைக்குது, எனக்கு ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான அது ஒரு அவநம்பிக்கை உருவாக்கும். எனக்கு இப்போ வந்து எல்லாமே இருக்குது, நான் மேஜிக் பண்ணி காட்டுறேன், எல்லா நிறைய பெரிய டைரக்டர்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் நாம் எப்போ பண்ணுறது, நாம் அதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஒரு பெருசாக ஒன்று பிரம்மாண்டத்தை நான் யோசித்து, பிரம்மாண்டம்ங்கிறது நான் கதைக்குள்ளே சொல்லலை நான், ஓகேங்களா, ஆடியன்ஸ் நான் வந்து வேறு மாதிரி நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு நான் பண்ணேன்னா ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்குவாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து. ஏன்னா உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குவோம் நாங்கள். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்.